ஹாய் விவர்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்ஹில்லில் வண்டி ஏறுறப்போ நம்ம எப்படி வண்டி ஏற்றுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஆக்சிலேட்டரையே வந்து நம்ம பிரேக்காகவும் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நம்ம டவுன்ஹில்லில் இறங்க போகிறோம். இப்போ என்ன நம்ம பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு தியரியாக பார்த்துக்கலாம். ஹில்ஸ் டிரைவிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறங்குறப்போ மேலே ஏறுறவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம அவங்களுக்கு ஏறிட்டு இருக்காங்க, இடம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஓரமாக நின்று அவங்க ஏறின பிறகு நம்ம மறுபடியும் மூவ் ஆகணும். நம்ம அவசரப்பட்டு வேகமாக போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறக்கத்தில் வண்டி வேகமாக போக தான் பார்க்கும். ஏன்னா நம்ம டவுன்ஹில் இறங்குறோம். அதனால் வண்டி எப்படி போகும், எவ்வளோ சீக்கிரம் அது வேகமாக இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக இறங்கும். அதனால் எக்காரத்துக்கு கொண்டும் வண்டியை நியூட்ரல் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டும் வண்டி ஓட்டக்கூடாது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் கொண்டு போய் விடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கியரில் நம்ம மேலே ஏறணுமோ அதே கியரில் தான் நம்ம டவுன்ஹில்லையும் இறங்கணும். அப்படி டவுன்ஹில்லில் இறங்குறப்போ நம்ம கிளச்சை அதிகமாக பயன்படுத்தாமல் ஒன்லி பிரேக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே மேடம், வண்டி ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இறக்கத்தை நோக்கி வண்டி நிறுத்திருக்கீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா கிளச் பிரேக் விட்டுட்டு தான் வண்டி மூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் பண்ணாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க, மூவ் பண்ணுறாங்க. பின்னாடி யாராவது வண்டி வராங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இறக்கத்தில் போகிறப்ப ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் ஆன உடனே செகண்ட் கியர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளச்சை லைட்டாக விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒன்லி பிரேக் மேலே மட்டும் கால் வைங்க. கால் வச்சிட்டிங்க அப்படிலாம் ஓகே. இனிமேல் நீங்கள் பிரேக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் வண்டி ட்ரைவ் பண்ண போகிறீங்க. என்ன சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட் சவுண்டு. பேசஞ்சர் சைடில் சீட் பெல்ட் போடலை, அதனால் அந்த சவுண்ட் வருது. ஓகே, வண்டியில் ஏதாவது ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்குங்களா? வண்டி ஏறுறப்போ நம்ம என்ன ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம்? 20 அந்த ஸ்பீடை தான் இறங்குறப்பையும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளச்சையோ நியூட்ரலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி வேகமாக போகும். அப்போ பிரேக் கண்ட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம வண்டியை நிறுத்துற மாதிரி இருக்கும். அப்போது வண்டியோட பிரேக் அதிகமாக யூஸ் பண்ண பிரேக் பேட் வந்து தேய்மானம் ஆகும், சூடாக ஆரம்பிக்கும். சூடு அதிகமாக ஆச்சுன்னா டயரில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் டயர் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கியரில் ஏறணுமோ அந்த கியரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளச்சை விட்டுட்டிங்கன்னா போதும். இன்ஜினோட பவர் மூலயமா நம்ம வண்டி வேக கண்ட்ரோலாக பண்ணி போகும். அடிஷ்னலாக நம்ம பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம வேகத்தை ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? என்ன ஸ்பீடில் ஏறினீங்களோ அதே ஸ்பீடில் இறங்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபானது இருக்கும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் நியூட்ரல் பண்ணிடுவீங்க, கிளச்சை பிடிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுலையும் பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சி வளையிறது, அந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது, கிளச்சுன்ற வேலையை அவங்களுக்கு தேவை கிடையாது, ஒன்லி பிரேக். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பேசிக் ட்ரைனிங் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் பிடிக்கணும்னா கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் பிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே வந்து அந்த கண்டிஷனே கிடையாது, ஒன்லி பிரேக். லைட்டாக பிரேக் பிடிக்கிறீங்க, இன்ஜின் எப்போ ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளச்சுன்ற ஒரு விஷயத்துக்கே போகணும். ஏன் மேடம் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க? ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போ மெயின்டைன் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், இப்போ 40 வரைக்கும் நீங்கள் ட்ரைவ் ஆகிட்ருக்கீங்க. ஓகேவா? இன்ஜின் சவுண்ட் ரேஸ் ஆகுதா தெரியுதா? எதனாலனா அப்படின்னா நம்ம கியர் செலக்ட் பண்ணியிருக்கனால அந்த இன்ஜின் சவுண்ட் ரேஸ் ஆகுது. சப்போஸ் இப்போ அந்த வண்டியை நியூட்ரல் பண்ணுங்களேன், நிமிஷம் ஜஸ்ட் நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹாரன் அதிகம் வண்டி வருது பாருங்கள். இப்போ கிளச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். பிரேக் விட்டோடனே எவ்வளோ ஸ்பீடாக போகுதா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி வண்டியோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் வண்டி போக விடக்கூடாது. பிரேக் 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 பள்ளம் இருந்துச்சு இல்லையா? இப்போ கிளச்சை பொறுமையாக விடுங்க. ஏன் வேகமாக விட்டீங்க? ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த கிளச் கண்ட்ரோல் வந்து தெளிவாக இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஓட்டி பழகிட்டீங்க. அதை வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி மாற்றிக்கணும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கீழே போய் நார்மல் பிளைன் ரோட்டில் ஓட்டுறப்போ அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீடு ரீச் ஆகிறீங்க, பார்த்துக்கோங்க. பிரேக் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே வண்டி போக விடாது. பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாலுமே
ஒரு சர்டைன் ஸ்பீடுக்கு மேலே அந்த இன்ஜின் என்ன பண்ணும், அந்த வண்டியை போகவே விடாது, கண்ட்ரோல்லே வச்சுக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? அதை ஃபீல் பண்ண முடிஞ்சா உங்களால்? பிரேக் விடுங்க, லெஃப்ட்டு லைட்டாக பாருங்கள், லெஃப்ட் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குண்ணா, அவ்வளோதான். பின்னாடி வண்டி வராங்களா, நீங்கள் லெஃப்ட் மிரரை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க. ஸோ ரொம்ப அப்படியே லெஃப்ட் ஓரம் நிறுத்துங்க, நிறுத்துங்க, இன்னும் நிறுத்துங்க, கிளச்சை இப்போ பிடிச்சிக்கோங்க, பிரேக் மட்டும் பிடிங்க. இப்போ பிரேக் விடுங்க, ரைட் திருப்புங்க ஃபுல்லாக, லெஃப்ட் வந்துடுங்க, லெஃப்ட் மிரரை பார்க்கணும். ஸோ கியர் மாற்றணுன்ற அவசியமே இல்லை, ஒன்லி ஜஸ்ட் பிரேக். பார்த்துட்டு மாட்டிங்க லைட்டாக. இறக்கமாக இருக்கிறதுனால அது மூவ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அது கியரில் வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். அதே இல்லாமல் நம்ம வண்டியோட அளவு நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல வண்டி போகுமா போகாதா அப்படின்றத வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த பஸ் வரப்போ நீங்கள் வந்து போகலான்ற மைண்ட் செட்லேயே போயிட்டீங்க, நான் சொல்லலாம், நீங்கள் நின்றுக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வண்டியை வந்து நிறுத்துறதுக்கு நம்ம வண்டி இந்த இடத்துல போகுமா போகாதா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா பண்ண தெரியணும். பின்னாடி வரவங்க ஹார்ன் அடிப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. லெஃப்ட் வாங்க, போகலாம். லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க, இன்னும் லெஃப்ட் வாங்க. அவங்களாம் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க தெரியுதுங்களா? அதனால் நம்மளும் வேகமாக போகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஒரு இஷ்யூவை பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி எக்காரத்துக்கு கொண்டு சடன் பிரேக் அடிச்சிடக்கூடாது பயத்தில். ஓகேவா? லைட்டாக பிரேக் பிடிங்க. ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்ஹில் இறங்குறவங்களா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்லி பிரேக் கண்ட்ரோல் தான், அதிகம் நியூட்ரல் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிக்கணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது. கியரை அதிகமாக மாற்றி ட்ரைவ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக கியருக்கே போயிடும். அதனால் ஸ்டேரிங்கில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. அந்த காரணத்தினால நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கியரை யூஸ் பண்ணால் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? ஏன் மேடம் கிளச்சை பிடிச்சிட்டிங்களோ? ஓகே, ஏசி போட்ட உடனே வண்டியோட வேகம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சா? அவ்வளோதான். ஸ்லோ, லைட்டாக பிரேக். அவங்க நிற்கிறாங்க, நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சடனாக திருப்பிட்டீங்க, பின்னாடி யாரோ வராங்களான்னு பார்க்காம. லெஃப்ட் வாங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்களா? எது கொடுத்தீங்க? நீங்கள் இந்த எப்பயும் போல் அங்கெல்லாம் அதெல்லாம் இங்கே வந்து பண்ண முடியாது. ஓகேவா? மனசை ஒருநிலைப்படுத்தணும், கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரிஸ்க்கான ப்ராசஸ், புரியுதா? போகலாம், பிரேக் விட்டுருங்க. லைட்டாக ஒரு ஆறு. ஏறுறது ஈஸியாக இருக்கா, இறங்குறது ஈஸியாக இருக்குங்களா? ஏறும்போது ஒரு எக்ஸிலேட்டர்லயே மெயின்டைன் பண்ணிடலாம். இது பிரேக்கை விட்டு பிடிச்சி காலோட வேலை அதிகமாக தேவைப்படுது. கரெக்டாக வந்து ரோடோட இதைய நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணணும். இறங்கும் போது தான், ஏறும்போது ஈஸியாக இருக்கு. கரெக்ட். கிளட்ச் விடுங்க, இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. இந்த மாதிரி போகலையா, இது கொஞ்சம் மேடாக இருக்குது இந்த பகுதி. ஓகேவா? அதனால் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். லெஃப்ட் பார்த்துக்கோங்க. வெரி குட். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வியூலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதே மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ வேடிக்கை பார்த்து வண்டி ஓட்டக்கூடாது. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, வியூலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிடக்கூடாது, அந்த வியூ பார்க்கறதுக்கு கவனம் செலுத்திடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. சவுண்டு ஃபுல்லாக, ஆடியோவில் சவுண்ட் ஃபுல்லாக வச்சுட்டு ஓட்டிங்கன்னா வெளியே யாராவது ஹார்ன் அடித்தாங்கன்னா நம்மளுக்கு கேட்காது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் சில பேர் கற்றுக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்தே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கணும். யாராவது வராங்களா? இல்லை. அப்போ ஹார்ன் அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. வண்டி நார்மலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லைட்டாக பிரேக் மேலே கால் வைங்க. சிக்னல் வச்சுருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஸோ நல்ல லெஃப்ட் வாங்க. வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ டவுன் ஹில் இறங்குறதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஆனால் கொஞ்சம் பதட்டமாகவும், ஏறுறதை விட இறங்குறப்போ கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஒரு ஏணி படிக்கட்டில் ஈஸியாக ஏறிடலாம், அதே ஏணியில் இறங்குறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கும். ஆமாம் தானே? அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிதான் இருக்கு இப்போ. இப்போ அப்படிதான் இருக்குங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி தான் ஹில்ஸில் டவுன் ஹில்லில் போகிறப்போ நம்ம லோவஸ்ட் கியரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் கியர் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 கிலோமீட்டர் ஸ்பீட், அந்த 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். பட் ஆனால் இன்ஜின் ஓவராக ரேஸ் ஆகும். சில பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம். ஆமாம், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப் ஹில்ல ஏறணும் இல்லையா? அப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ உங்களுக்கு நிறைய ஃபியூல் செலவாகும். ஃபியூல் செலவாகாமலாம் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக ஃபியூல் செலவாகும். இறங்குறப்போ நீங்கள் என்ன நியூட்ரல் பண்ணாமல் இந்த கியர்லேயே வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா, நீங்கள் ஏறுறப்ப எவ்வளோ ஃபியூலை கன்சியூம் செலவு பண்ணீங்களோ இறங்குறப்போ அந்த ஃபியூல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கலாம். இன்ஜின் மூலயமா இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜின் கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்கள் கிளச்சை விட்டு வண்டியே இறக்கத்தில் தானாக போகுது, ஆக்சிலேட்டரே கொடுக்காம இன்ஜின் பவர் ரேஸ் ஆகுது அப்படின்னா, இன்ஜினுக்குள்ளார ஒரு ட்ராப் கூட ஃபியூல் போகாது உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூல் சேவிங் மாதிரி மாறிடும். நீங்கள் ஏறுறப்ப எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்களோ அவ்வளோ ஃபியூலையும் வந்து நீங்கள் இறங்குறப்ப சேவ் பண்ணிக்கலாம். பின்னாடி வர வண்டிக்கு வழி கொடுங்க, லைட்டாக ஜஸ்ட் பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பஸ் வருது ரைட்டில் பார்த்தீங்களா? நம்மளால் எவ்வளோ லெஃப்ட் போக முடியுமோ அவ்வளோதான் லெஃப்ட் போகணும். ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி இப்போ ரைஸ் ஆகுது, இன்ஜின் ரைஸ் ஆகுது, ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுக்கல. கரெக்டாக இப்போல்லாம் இன்ஜினுக்குள்ளார ஃபியூலே போகாது. இது வந்து கோஸ்டிங் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸில் வந்து ஃபியூல் வேஸ்ட் ஆகவே ஆகாது. சப்போஸ் இதில் கிளச்சை நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்க, நியூட்ரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி இன்ஜினுக்குள்ளார ஃபியூல் வேஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஐடியல் ஸ்பீடு ஓடுறதுக்கு உண்டான ஃபியூல் வந்து இன்ஜினுக்கு தேவை. புரியுதுங்களா? ஹார்ன் அடிச்சிருந்துருக்கலாம் இல்லை? இங்கே பாருங்கள், நீங்கள் பயந்து லெஃப்ட் போயிட்டீங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் மிரர் பாருங்கள். ஸோ ஸ்டியரிங் தாங்க முக்கியம். ரொம்ப பெருசாக ஹில்ஸில் ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றலாம் மைண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு கியரை கரெக்டாக மாற்ற தெரியணும். எவ்வளோ பெரிய ஸ்லோப்பாக இருந்தாலும் கிளச்சை நம்ம அழகாக மூவ் பண்ணி வண்டியை எடுக்க தெரியணும். அது ஒன்று. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன் டே டிரைவிங் பிளான் பண்ணி ஹில்ஸ் டிரைவிங் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஓவராக ரைட் திரும்பிட்டீங்க. ஓ மேடம், நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாங்க, மலையில ஓட்டணுங்கிறது என்னுடைய ஆசையா இருந்துச்சு. ஓகே, அது வந்து இப்போ கான்ஃபிடென்ட்டா என்னால் ஓட்ட முடியும். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நான் நல்லாவே ஓட்டிக்குவேங்கிற அந்த சந்தோஷமா இருக்குங்க எனக்கு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் கார் ஓட்டணும், ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஓட்டுறதுக்கு நிறையா தயக்கமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து உங்களுக்குலாம் ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் டிரைவிங் வரதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து நம்ம பாராட்டக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாரும் மேம்க்கு தெரிவிச்சிருங்க. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க மேம். கண்டிப்பா. நான் வந்து வீடியோ பார்த்து தான் கார் ஓட்டியே பழகினேங்க. வினோத்தை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் மீட் பண்ணுறேன். ஆனால் வீடியோ மூலமாக அவங்கள ரொம்பவும் நான் பார்த்து அதை எல்லாம் கிரகிச்சு தான் நான் வண்டி ஓட்டி பழகி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டதே அதை வச்சு தான். அதனால நல்ல ட்ரைனிங் எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாய்ப்பு இருந்தா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.